ராம்குமார் விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் முன்னிலையில் ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராம்குமார் சாவில் வலுவான சந்தேகம் உள்ளது. இது திட்டமிட்ட ஒரு சதி என்று நம்புகிறோம். சுவாதி கொலையையும் ராம்குமார் சாவையும் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அவருடைய பார்வையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ராம்குமாருக்கு ஒயர் எப்படி கிடைத்தது, அந்த அளவிற்கு பாதுகாப்பற்ற நிலையில் அங்கே ஒயர் இருந்ததா என்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது. ஆகவே ராம்குமாரின் மரணம் என்பது ஒரு சந்தேகத்திற்குரியது. ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டார் என்று சிறைத்துறை அதிகாரிகள் அல்லது காவல்துறையினர் தெரிவிப்பது நம்பும்படியாக இல்லை. இது குறித்து உயர்நீதிமன்ற பொறுப்பில் இருக்கிற தற்போது பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும், அல்லது சிபிஐ விசாரணையை மேற்கொண்டு உண்மை என்ன என்பதை கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமையாகும். ராம்குமாருடைய மரணம் குறித்து உண்மை நிலைகளை உலகுக்கு கொண்டு வருவதற்காக குறைந்தபட்சம் 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவை தமிழக அரசு நியமனம் செய்து அந்த குழுவினுடைய ஆய்வுகளை ஒரு குறிப்பிட்ட கால வரையறை 1 வாரம் 10 நாட்களுக்குள்ளாக வெளியிலே கொண்டு வர